எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்தியாக்கான நடப்பாண்டுக்கான பட்ஜெட் இந்தியாக்கான பட்ஜெட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்தியாக்கான பட்ஜெட் அப்படின்ற பேரில் பார்த்தோம் அப்படின்னா, பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட் அப்படின்றது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் தாக்குறதுனால பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஆந்திரா, இன்னொரு பக்கத்தில் பீகார், இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றத அடைஞ்சிருக்காருங்க. மற்ற எல்லா மாநிலத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிருப்தி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேருக்காக கூட பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்ல ஒரு டைம் கூட இடம் பெறல அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதிக பெரும்பான்மை இல்லாததுனால பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, இவங்க ஆதரவோட வந்துட்டு ஆட்சி அப்படின்றத அமைச்சிருக்கிறதுனால அவங்க 2 பேரும் கூட்டணியை விட்டு எக்காரணத்தை விட்டுமே பார்த்தோம்னா விலகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க கேட்ட சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத தராம அதுக்கு ஈக்குவலா சிறப்பு நிதி அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல அப்படின்றதுனால தமிழ்நாட்டை பாஜக பழிவாங்குதா அப்படின்றதும் ஒரு ரொம்ப பெரிய கேள்வியா எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த பக்கத்துல ஆந்திரா, பீகாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மற்ற மாநிலங்களுடைய பெயர்கள் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு டைம் ஆவது வந்துருந்துச்சு. பட் தமிழ்நாட்டினுடைய பெயர் அப்படின்றது ஒரு டைம் கூட வரல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது நடக்கும்போது பார்த்தோம்னா அதுல ஒரு திருக்குறளை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க முதல் டைமா நிதியமைச்சரா பதவி ஏற்றதுல இருந்து லாஸ்ட் டைம் வரைக்குமே ஏதாவது ஒரு திருக்குறளை பார்த்தோம் அப்படின்னா மேற்கோள் காட்டி, அதாவது ஹைலைட் பண்ணிட்டு தான் பட்ஜெட் தாக்கல் அப்படின்றத பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளும் கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஆந்திராக்கும் பீகாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டினுடைய நிலைமை இந்த பட்ஜெட்ல என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உற்பத்தி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, லொட்டு லொசுக்கு, எரிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 9 துறைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த பட்ஜெட் அப்படின்றத நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த 9 துறைகளுமே ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்தில் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் இயற்கை விவசாயத்தில் 1 கோடி இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் கொண்டு வருவோம், அதுக்கு கிட்டத்தட்ட 1.82 லட்சம் கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு 5000 ரூபாயில் இன்டர்ன்ஷிப் அப்படின்றத பார்த்தோம்னா 5 கோடி பேருக்கு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றத 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டைமும் பட்ஜெட்ல வாய் வழியா அனௌன்ஸ் பண்ணப்படுது. பட் சொன்னதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த சைட் தள்ளிடலாம். ஏன்னா ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வழக்கம் போல ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ எல்லாத்துடைய கௌரவம் ஆந்திரா, பீகார் பக்கமாக தான் திருப்பி இருக்கு. ஏன்னா அவ்வளோ கணக்கான கோடிகள் அப்படின்றது பீகாருக்கும் ஆந்திராக்கும் அள்ளி குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா பீகார் இருக்காரு இல்லையா, பீகார்ல ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா 2 அதிவேக விரைவு சாலைகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அந்த 2 சாலைகள் இல்லாம புதுசா 3 சாலைகள் உட்பட கட்டுமான பணிகளுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய் அப்படின்றத மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, மருத்துவ கல்லூரிகள்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மருத்துவ கல்லூரிகள் கட்டுறதுக்காகவும் பீகாருக்கு தனியா நிதி அப்படின்றது ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம விமான நிலையங்கள் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனைகள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விமான நிலையம் கட்டுறதுக்காகவும் தனியாக ஒரு அமௌண்ட் அப்படின்றது நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபா வந்துட்டு இந்த சாலைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க இல்லையா, அதே மாதிரி 21,400 கோடி ரூபா அப்படின்றத பார்த்தோம்னா புதுசாக 2,400 மெகாவாட் மின் நிலையங்கள் அப்படின்றத அமைக்கிறதுக்காக பீகாருக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டிய நிதி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் குவிக்கப்பட்டிருக்கு. அது மின்சாரத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை விமான போக்குவரத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவ கல்லூரிகளுக்காக இருந்தாலும் சரி, ஸோ அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு தர வேண்டிய எல்லா சலுகைகளையும் பீகார்ல மட்டுமே கூச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த தூத்துக்குடி, சென்னையில எல்லாம் வெள்ளம் வந்துருந்துச்சு இல்லையா, அதனுடைய நிவாரண பணிகளுக்காக ஒரு 3,000 கோடி ரூபாயாவது வந்துட்டு மத்திய அரசாங்கம் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு. பட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு எம்பியோடைய வயிற்றுச்சலை வாரி கொட்டிக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பீகாருக்கு வெள்ள தடுப்பு நிவாரண நிதியா 11,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி இது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 26,000 கோடி, அது ஒரு 21,000 கோடி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா 48,000 கோடி ரூபா வந்துருச்சு. இதோட ஒரு 11,000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம்
கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமாக பீகாருக்கு மட்டும் ஒதுக்கப்படுது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ₹1 கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்படல. நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு அப்படின்ற பேரே பார்த்தோம்னா அந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க தாக்கல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல் நோக்கர்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பீகாருக்கு ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா இருக்கு இல்லையா, ஸோ இவங்களை கவனிச்சுட்டு இவங்களை கவனிக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு கோவப்பட்டு கூட்டணி விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நிதியாக வந்துட்டு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் அப்படின்றத வந்துட்டு ஆந்திராக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஆந்திராக்கும் அடுத்தடுத்த கட்டங்களில் பல கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் பொல்லாவரம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு, பொல்லாவரம் நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தப்பயே பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு. அதை மோடி தலைமையிலான அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்றதுனால தான் கூட்டணியை விட்டு வெளியே போனாரு. ஸோ 2019 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மோடி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பொலாவரம் நீர்ப்பாசன திட்டம் அப்படின்றத ஏடிஎம்மா பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்திட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்துட்டு திருடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்றத வச்சிருந்தாரு. ஸோ எந்த அணை திட்டத்துக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்றத வச்சிருந்தாரோ அதே அணை திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்துட்டு உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான எல்லா செலவுகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது அரசியல் அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றத புரிய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடுலாம் இருக்கு இல்லையா, யாரையுமே வந்துட்டு அவங்க கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா லாஸ்ட் பீரியட் வரைக்கும் அவங்க ஆந்திராவையும் கண்டுகிட்டது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பட் இப்ப கூட்டணி ஆட்சியில சந்திரபாபு நாயுடுவும் இன்னொரு பக்கத்துல நிதிஷ்குமார் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தான் பார்த்தோம் அப்படின்னா மோடி இன்ஜினுடைய 2 சக்கரங்களா இருக்கிறதுனால இதுல நம்ம ஏதாவது அனௌன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது கூட்டணிக்குள்ள ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இவங்க இங்க இருந்து உடஞ்சு போய் எதிர்முகாம் இருக்கு இல்லையா, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல தான் இப்ப மோடி இப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாகவும் எடுத்துட முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோடி ஆட்சி காலத்துக்கான லைஃப் இன்சூரன்ஸாக தான் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் பீகாருக்கும் அந்த பக்கத்தில் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே சிறப்பு மாநில அந்தஸ்து இருக்கு இல்லையா, அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பீகாருக்கு வந்துட்டு சிறப்பு மாநில அந்தஸ்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே சொல்லப்பட்டுச்சு. இதனால பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் கூட்டணியிலேருந்து வெளியேறுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் வெளிவந்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக சிறப்பு அந்தஸ்து பண்ணால் என்னென்ன கிடைக்குமோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற பேர் இல்லாமல் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா பீகாருக்கு வாரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே அரசியல் கணக்காக மட்டும்தான் இந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதை அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்காம அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்க ஆட்சியை காப்பாற்ற கரம் கொடுத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அந்த டைமில் இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பக்காவலமாக நிற்கக்கூடியவங்க கேட்ட விஷயங்கள் மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல ஆஸ் யூஷுவலா பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் மேல விலை குறைப்பு நகை இருக்கு இல்லையா, தங்கத்து மேலே ஒரு 6% வரி குறைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்த விஷயங்கள்லாம் பேசி நமக்கு எந்த விஷயமுமே மாறப்போறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உள்கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை விட்டு தமிழக அரசியல், அது மத்திய அரசியல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசணுமா, இங்கே நடக்குதா அங்கே நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதே விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் நம்ம அதை பேச தான் போகிறோம். இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். ஸோ மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளை தனியாக ஒதுக்குறது இருக்கு இல்லையா, பேருக்காக கூட ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணாம ஒட்டு மொத்தமா அடியோட ஒதுக்குறது அப்படின்றதான் இப்ப அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதுல அனலை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.